Hello everyone. இது daily current affairs test key and explanation order. Spend very few minutes to answer these questions. Which one of the following measures lead to the efficient use of your dam? Increase the gap between irrigation potential created and irrigation potential used. The gap between irrigation potential created and irrigation potential used should not be equal. Bring down the gap between irrigation potential created and irrigation potential used. None of these. The answer, bring down the gap between irrigation potential created and irrigation potential used. அதாவது எந்த அளவுக்கு ஒரு நீர்ப்பாசனம் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கணும்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ எந்த அளவுக்கு அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை வந்து குறைச்சாதான் அது எஃபிஷியன்ட் யூஸ். 100 லிட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் வச்சுட்டு அந்த 70 லிட்டர் தான் ப்ராப்பராக யூஸ் ஆகுது அப்படின்னா அது எஃபிஷியன்சி கிடையாது. நிறைய இடங்களில் வாட்டர் வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கேப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது 100 லிட்டர் ஏதாவதுன்னா ஒரு 90 லிட்டர் ஆச்சும் அது எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது லெவலில் இருந்தால் தான் அது எஃபிஷியன்ட் யூஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த கேப்பை வந்து குறைக்கிறது தான் எஃபிஷியன்ட் யூஸ். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து சி. இது எதனால் நியூஸில் இருந்ததுன்னா ஹிராகுட் டேமில் ஒரு கேனல் வந்து ரெனோவேஷன் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இது நியூஸில் இருந்தது. அதில் வந்து இஷ்யூ இது. ஓகே, 2வது கொஸ்டின். சோம்பன் ட்ரைப்ஸ் ஆர் லிவிங் இன் லட்சத்தீப், நிக்கோபர், அஸ்ஸாம், லடாக். ஆன்சர், சோம்பன் ட்ரைப்ஸ் பற்றி அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். தே ஆர் லிவிங் இன் நிக்கோபர் ஐலாண்டு. மங்களாய்டு ரேஷியல் குரூப்பை சேர்ந்தவங்க. ரொம்ப கொஞ்சம் ஐசோலேட்டடு தான். மொத்தமே ஒரு 229 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கே வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டெய்னர் டெர்மினல், அந்த துறைமுகம், அப்புறம் சோலார் பவர் பிளான்ட், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்காக நிறைய ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுற மாதிரியான ப்ரப்போசல்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கு நிறைய என்வரான்மெண்ட்டில் அப்போஸ் பண்ணுறாங்க. ஈவன் சோம்பன் ட்ரைப்ஸுமே வந்து இது வந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்களும் இதை எதிர்க்கிறாங்க. 2024 மே எலெக்ஷனில் ஒரு 7 பேர் இதில் ஜெனரல் எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டாங்க. அது ஒரு நியூஸில் இருந்தது. அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டில் ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிற ட்ரைபில் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட வச்சதுன்னா சோம்பன் ட்ரைபு தான். ஓகே, அடுத்து. This species is considered endangered. The surviving population of this species numbers fewer than 500. The color of the species is mostly white in color and is larger and more resilient than other breeds of it. It is an important domestic animal in the semi-arid landscape of the districts of Gujarat, Saurashtra region. It is dromedary camel, mithun, barrel goat, halari donkey. கேமல் வந்து ராஜஸ்தான், நம்ம இதில் ட்ரோமடரி கேமல்ங்கிறது இங்கே இருக்கிறது. மித்துன்கிறது இந்த மாடு, காட்டு எருது. பாரல் கோட்டு ஹிமாலயா மவுண்டனில் இருக்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து ஹலாரி டாங்கி. இந்த டாங்கியோடைய நம்பர்ஸ் மொத்தமே ஒரு 500 தான் இருக்குது. டொமஸ்டிகேட்டட் அனிமல். கொஞ்சம் ட்ரையான கண்டிஷன்லேயும் ஈஸியாக சர்வை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. என்டேஞ்சர்டாக இருக்குது, அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால இது நியூஸில் இருந்தது. குஜராத் சௌராஷ்டிரா ரீஜனில் ஜாம்நகர், துவாரகா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. அடுத்து, which of the following is correct? Indian law did not prohibit posthumous reproduction if the consent of a sperm or egg owner was proven. Indian law prohibits posthumous reproduction though the consent was proven. Indian law did not prohibit posthumous reproduction though the consent was not taken. None of these. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருடைய ஸ்பெம்மையோ எக்கையோ யூஸ் பண்ணுறதுக்கு இந்திய சட்டங்கள் வந்து தடை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கான கன்சென்ட், அனுமதி, முன் அனுமதி சரியாக வாங்கப்பட்டிருந்ததுன்னா அது இந்திய சட்டம் அதை அனுமதிக்குது, அதை தடுக்கிறது இல்லை. இதுதான் நியூஸில் இருந்தது. டெல்லி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அன்மேரிட் டிசீஸ்டு மேன், அவருடைய பேரண்ட்டுக்கு அந்த இதை சொல்லியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவருடைய ஃப்ரோசன் ஸ்பெம் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், இந்திய சட்டம் வந்து தடை பண்ணுறது இல்லை, அவருடைய கன்சென்ட் இருக்குங்கிற பட்சத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, which of the following statements are correct? 70% of the India's power still comes from hydroelectric power. India is the second largest solar module manufacturer exporting to key global markets. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 70% பவர் இன்னும் நம்ம வந்து நிலக்கரியிலிருந்து தான் எடுக்கிறோம், அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். அது ராங். செகண்ட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சோலார் மாடல் மேனுஃபேக்சரர் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஓகே, இதில் 50 ஜிகாவாட் கோல்லேருந்தும் 10 ஜிகாவாட் நியூக்ளியர்லேருந்து எடுக்கிறதுக்கான டார்கெட்டாக 2030 பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்த விஷயத்தை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் www.geodemy.in டெய்லி இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க.
கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டைமை வந்து கொஞ்சம் நீங்கள் குறைக்கிறது மூலமாக மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எஃபிஷியன்ட் டைம் யூஸராக இருங்க. தேங்க்யூ ஆல்.